வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் முன்னிட்டு இன்னைக்கு வந்து படையப்பா படம் ரிலீஸ் இருக்கு. சரி தியேட்டருக்குலாம் ஒரு விசிட் போட்டுருவோம். நான் எந்த ரிலீஸும் பெருசா ட்ரை பண்ணதில்ல. சரி தலைவரோட 50வது வருஷம். நம்ம வந்து தலைவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சுனால, நான் வந்து படையப்பா படம் வந்து புக் பண்ணிட்டு ஒரு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணும்போது தியேட்டருக்குலாம் கூட்டம் கம்மியா இருந்தாலும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. படத்தோட அந்த ரீமாஸ்டர் குவாலிட்டிலாம் அடிச்சுக்க முடியாது. நல்லாவே ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து படம் பார்க்கும்போது பிசிறு அடிக்கல. பழைய பிரிண்ட் தான் பார்க்குறோன்ற மாரி எங்கேயுமே தோணல. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா அங்கங்க மட்டும் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட்ட கொஞ்சம் ஏத்தி விட்டுருக்காங்க தவிர, மிச்சபடி அந்த ரீமாஸ்டரிங் குவாலிட்டில வந்து எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. அத நான் பாராட்டுவேன். அத தவிர்த்து நம்ம தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் போறோம். அந்த மனுஷன் நின்னு பேசுவாரு. எமோஷனலாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. சொல்லவே தேவையில்ல. அந்த மனுஷன் பிச்சு விட்டாரு. ரம்யா கிருஷ்ணன் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸு. அந்த கண்ணே பேசும் அவங்களோட இதுவே. அந்த ஆடிக்கிட்டே இது பண்ணுவாங்க பாருங்க. அந்த இது நடனம் ஆடுவாங்க தெரியுமா? அந்த நடராஜர் சிலை பக்கத்துல. அந்த ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கண்ணுல தெரியும். எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ரம்யா கிருஷ்ணனும் ஒரு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து இந்த படத்த ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், மணிவண்ணன், சௌந்தர்யா, செந்தில், ரமேஷ் கண்ணா, நாசர், அப்புறம் அப்பாஸு, ராதா ரவி, இவங்க லக்ஷ்மி, இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம பாராட்டி ஆகணும். எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான கேரக்டர் இருந்தது. இப்ப சும்மா படத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா இல்லாம, எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு படத்துல. அத வந்து பாராட்டணும். இப்ப இருக்கிற படத்துல அதெல்லாம் இருக்கிறதில்ல. மெயினா ஹீரோவ ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு போயிடுறாங்க. இப்ப அந்த காலத்து படம்னால ஒரு சில எல்லாருக்குமே நம்ம இது குடுக்கணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நம்ம ரவிக்குமார் எழுதியிருந்தாரு ஸ்க்ரீன் பிளேல. அதெல்லாம் நான் வந்து பாராட்டுவேன். சாங்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லாமே நல்லா போட்டிருந்தாரு. பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு நீட்டா இருந்தது. சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டு நல்லா இருக்கு கேட்க. ஆனா அதுக்கான பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. இப்ப பார்க்கும்போது என்னடா இது அந்த காளை மேல இது பண்றாரு, அடக்குறாரு, மஞ்சள் தண்ணிய ஊத்துறாரு. அதுக்கப்புறம் உடனே பாட்ட போட்டீங்கன்ற மாரி தான் இருந்துச்சு தவிர, எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா அந்த பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கலாம்ன்ற மாரி இப்ப தோணுச்சு. இப்ப பார்க்கும்போது ஏன்னா அந்த பழைய படம். இப்ப பார்க்கும்போது இந்த மாரி தோணுது எனக்கு. அதான் கதையும் வந்து ஒரு நல்ல கதை தான். இந்த மாரி பொன்னியின் செல்வன் நந்தினிய வந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவாரு. அதுவும் தான். ஆனா மெயினா எழுதுனது காரணம் வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்கள மனசுல வச்சு எழுதுனது தான். அது பார்த்தாலே அவங்க நிறைய ஸ்க்ரீன்ல தெரியும். என்னன்னா இந்த மாரி இந்த பூ வந்து பிரிப்பாங்க. அந்த பூ எடுத்து கீழ போடுன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிருஷ்ணன் மிதிச்சுட்டு போவாங்க. இந்த மாரி என் தோட்டத்துல விளையாடுறது பூவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு திமிரா போகும் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையா தெரியும். அதுக்கப்புறம் அந்த காளை வரும்போது இந்த மாதிரி ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு போவாங்க. இந்த மாதிரி காளையா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு மெனுக்கா போவாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவி அம்மாவை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனது தான். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுவும் நம்ம ரம்யா கிருஷ்ணன்லாம் பக்காவே பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த சீன்ஸ்லாம். ஆனால் நம்ம குறைய சொல்ல முடியாது. அதான் இதை வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷனில் வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண கேஎஸ் ரவிக்குமாருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்பயே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. 3 மணி நேரம் போகிறதே தெரியல. அங்கங்கே பேசிங் ட்ராப் பண்ணாலும் படம் இப்போ போகிறதே தெரியல உங்களுக்கு. கடகடன்னு போயிருது உங்களுக்கு. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக பிளெண்ட் ஆகி வருதுல்ல ஸ்க்ரீன் பிளேல. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ண முடியல. நம்ம ரவிக்குமார் பண்ணுறாரு. ஒரே ஒரு சீன் சொல்லலாம்னா ஊஞ்சல் சீன் சொல்லலாம். அந்த ஊஞ்சலை வந்து அந்த ஸ்கார்ஃபை போட்டு அப்படி இழுப்பாரு பாருங்க நம்ம தலைவர். அந்த ஒரு சீனே போகிறோம் படத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு சீனுமே வேணாம். இந்த இதுக்கே உங்களோட 150 ரூபா ஒருத்தன்ற அளவுக்கு அந்த ஊஞ்சல் சீன் தேட்டரில் பார்க்க அவ்வளோ அருமை இதுவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுவே போகிறோம் நமக்கு. அதான் மிச்சபடி என்ன சொல்லு, எனக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்டிவாக இருந்துச்சு நம்ம படத்தில் இருக்கிற டைலாக்ஸ்லாம். அந்த பொண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் அட்வைஸ் பண்ணுவார் தெரியுமா? நீலாம்பரிக்கு பண்ணுறாரு அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படி இருக்குது, ஓகே தான். ஆனால் அது எல்லாருக்கும் தானே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் கடைசியில். பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ரூல்ஸ் போடுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மிச்சபடி என்ன சொல்கிறது, இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஜாயபிளாக இருக்குது. அதான் நான் சொல்லுவேன். தவிர்த்து இந்த படத்தில் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. போயிடலாம் வாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் என்ட்ரி அப்போ அந்த பாம்பு வந்து புத்துலேருந்து வெளில வரும் பார்த்தீங்களா? அந்த பாம்பை அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் சொல்லும்போது நம்ம தலைவர் வந்து பாம்பு கையில் பிடிச்சிட்டு அப்படியே கெத்தா வருவார்ல, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த எம்பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா அந்த இது போட்டு அப்படியே அந்த இன்ட்ரோவே ரொம்ப மாசா இருந்துச்சு பார்க்குறப்ப. அப்புறம் நம்ம சிவாஜியை வந்து லெட்டர் போட வர வச்சுட்டான் இவர் ரஜினியை திட்டுவார். நான் கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவரை திட்டுவார். அதை வந்து கண்டுபிடிச்சிருவார். இது மாதிரி இவர் தான் லெட்டர் போட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோடனே ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு சல்யூட் போடுவே அப்பா முன்னாடி போட்டுக்காமின்னு சொல்லிட்டு அந்த சீன் ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த செந்தில் கூட வர ட்ராக்கு நல்லா காமெடியாக இருக்கும் தலைவருக்கு. அந்த இந்த மாதிரி சாத்விகம், பிரச்சோதகம், பயாலகம்னு சொல்லிட்டு தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல. அப்போ வந்து இவங்க வந்துருவாங்க, சௌந்தர்யா வந்துருவாங்க. இது மாதிரி சாத்விகம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் கொண்டு வர பாருங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா ஃபன்னா இருந்துச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த இது இருக்குள்ள ட்ரெஸ்ல வந்து சேத்துல பற்ற இவருக்கு செந்திலுக்கு இவர் ரஜினி வந்து அவர் ட்ரெஸ் கொடுத்தோடனே மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டு ட்ரெஸ் இருந்து அப்படின்னு வரல. அந்த காமெடிலாம் அல்டிமேட்டு. இப்போ பார்த்தாலும் தேட்டரில் அவ்வளோ சிரிப்பு வருது நமக்கு.
நல்லா ஒர்க் பண்ணி எழுதியிருக்காரு நம்ம ரவிக்குமார் வந்து. அப்புறம் இந்த மாதிரி இவங்க வீட்டில் மாடு வளர்ப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் வீட்டில். இந்த மாதிரி இந்த மாட்டுக்கு சிவப்பு கலர் கண்டா பிடிக்காதா, அவங்க ரம்யா கிருஷ்ணன் போட்டு வரும்போது முட்டை வரும்போது நம்ம தலைவரை காப்பாற்றுவார். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காப்பாற்றின பிறகு இந்த மாதிரி காஃபி கொடுப்பாங்க. காஃபியை வந்து சௌந்தர்யா வந்து கீழே போட்டுருவாங்களா, கட்டின பிறகு இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிடுவாங்க நம்ம இவங்கள வந்து சௌந்தர்யா வந்து ரம்யா கிருஷ்ணன். அப்போ வந்து நம்ம தலைவர் சொல்லுவார், அந்த சீன் வந்து நல்லா இருந்து பேசின ஐடியாலஜி மட்டும்தான் எனக்கு முறைன்னு. அந்த சீன் வந்து நல்லா இருக்கும். இதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து அடக்கமாக இருக்கணும், இதை மாதிரி அவசரப்படக்கூடாது, இதை மாதிரி தைரியமாக இருக்கணும், திமிராக இருக்கக்கூடாது, மொத்தத்தில் பொம்பளையாக இருக்கணும். அந்த ஒரு சீன் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது 2 பேர் தான். ஆனால் அங்கே பேசின ஐடியாலஜி எனக்கு கொஞ்சம் முரண் இருக்கு. மிச்சபடி சீன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு இதை மாதிரி நீ அங்கே காலை அடக்குனப்போ உன்னோட வீரம் எனக்கு பிடிச்சது, பாம்பு பிடிச்சப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது, மொத்தத்தில் உன் ஸ்டைல் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண வருவாங்களா. இதை மாதிரி நீங்கள் என் விருப்பத்தை கேட்கல, அந்த மாதிரி நான் உங்களை விரும்பலை, வேற யாராச்சும் லவ் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்துட்டு அந்த இதை எடுத்து வாசிப்பார் பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி வந்து அந்த ஃப்ளூட்டில் வாசிப்பார்ல, அந்த இது நல்லா இருக்கும். அந்த மேனரிசம் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி மணிவண்ணன் வந்து சிவாஜியை மாற்றி சொத்தை வாங்கிடுவார். சிவாஜி வந்து இது மாதிரி நான் வாழ்ந்த வீட்டில் ஒரே ஒரு தடவை உட்காந்து வந்துடுவேன்னு சொல்லிட்டு உட்கார அந்த சீனை சிவாஜி நல்லா நடிச்சிருப்பாங்க. இதேக்கப்புறம் இதே மாதிரி இந்த சொத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ண தெரியாமல் ஃபுல்லாகவே இழந்துருவாங்களா மணிவண்ணன் வந்து நம்ம தலைவர் வந்து மீட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் படையப்பாக்கிட்ட மணி கேட்கும்போது இந்த மாதிரி அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோப்புற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு போவார்ல, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சொத்து போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் குடிசையில் வந்துருவாங்களா, குடிசைலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரஜினி வந்து இவங்க தங்கச்சி வந்து கல்யாணம் நினைச்சுன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருப்பாங்க. ஏன்னா ராதாரவி வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவார். இது மாதிரி பணக்காரனாக இருந்தால் தான் பொண்ணை கொடுப்பேன், இப்போதான் நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திடுவாங்களா. அதனால அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது தலைவர் அழுதுகிட்டே சோறு ஊற்றி விடுவார். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதான் அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ட்விஸ்ட் அடிப்பாங்க. அவங்க லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி உங்கள் வீட்டில் நான் பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா திரும்பி வந்து இவங்க சொத்து சம்பாதிச்சிருவாங்க எல்லாருமே. இந்த கிரானைட் மலையை வச்சு நம்ம தலைவர் சம்பாதிச்ச பிறகு பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு, இது மாதிரி உங்கள் பொண்ணு எனக்கு கொடுக்க சம்மதமானு சொல்லிட்டு சௌந்தர்யா அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க. அந்த சீன் வந்து ட்விஸ்ட் பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் நல்லா போட்டிருப்பாங்க. நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பார் ரஹ்மான் வந்து. ரம்யா கிருஷ்ணன் பற்றி இன்னொரு சீன் சொல்லணும். இது மாதிரி நீ நிலா சோறு தான் சாப்பிடணும் நான் சொல்கிறேன், ஆனால் நினச்சா நான் நிலாக்கே சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரா ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதான் இந்த மாதிரி தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு, அவங்க வரல. இந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் வந்து ரம்யா கிருஷ்ணன் தான் அவங்கள எதுக்கு நடிக்க வைக்கணுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காரு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தலைவரே வந்து வியந்து தான் வந்து இந்த இதில் சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து. அதே மாதிரி அந்த கல்யாண இதை பார்த்தோன்னே அந்த வீடியோவை திரும்பி ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ரம்யா கிருஷ்ணன் வந்து கத்துவாங்களா, இது மாதிரி யாரும் ரூமுக்குள்ளே வராதிங்க, வந்தால் நான் நானே சூடு வச்சு கொளுத்திப்பேன், வராதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதான் அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். 18 வருஷமாக அந்த டிவிடியை போட்டு பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி படையப்பனோட பொண்ணு வளர்ந்துட்டா, இது மாதிரி என் பையன் வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் வெளில வருவாங்க. வெளில வர சீனே மாசாக இருக்கும் ரம்யா கிருஷ்ணன் வரது. அப்புறம் நீலாம்பரி படையப்பா கான்ஃபன்ட்ரேஷன் சீன் வந்து சூப்பராக இருக்கும். இதை மாதிரி எப்படி இருக்கா எங்கள் வீட்டு வேலைக்காரி மன்னிக்கணும் எங்கள் வீட்டு எஜமானி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேசும்போது, இதை மாதிரி என் மாப்பிள்ளையை கூட்டு வர வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லும்போது, யார் உன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்பாஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவராக பேசுவாங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஃபேவராக பேசினோடனே நம்ம தலைவர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவார். ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, இது மாதிரி என் தம்பி பையன் வந்து காதலிச்சது, உன் பொண்ணை ஏமாத்தினது எல்லாமே எங்கள் பிளான் தான். இது மாதிரி எங்கள் அப்பா எப்படி அவமானப்பட்டாரோ, நான் எப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கஷ்டப்படுறேன், அதே மாதிரி உன் பொண்ணு படணும்னு சொல்லிட்டு அந்த அரகன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் வந்து. அதான் எப்போவுமே நீ சொல்லுவல உன் வழி தனி வழின்னு சொல்லிட்டு, என் வழியும் தனி வழி தான் சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு போவாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து. அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி தலைவர் வந்துட்டு இது மாதிரி மாப்பிள்ளையை கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உனக்கு விட முடியாது, இந்த மாதிரி விடலைன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு, என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தலைவர் பின்னாடி அப்படியே கூட்டமாக இருப்பாங்க பாருங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பாஸ் ஒத்துக்க மாட்டாரு, இந்த மாதிரி பொண்ணை காமிச்சா ஒத்துப்பியான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுகிட்ட இதே மாதிரி பிடிக்கல நான் மூஞ்ச பார்த்து சொல்லும்போது அப்பாஸ் ஒத்துப்பார்ல, அந்த சீன் ஒரு மாதிரி நல்லா நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி துண்டு ஒரு தடவை தான் கீழே விடும், ஒரு தடவையும் விழாதுன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவார்ல, அந்த சீன் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்பாஸுக்கும் ரஜினி பொண்ணுக்கும். அப்போ வந்து நீலாம்பரி வந்து இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் வந்து நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ஜென்மத்தில் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை கையில் வச்சுக்கும்போது அந்த ட்ரிகர் வந்து அழுத்தி ரம்யா கிருஷ்ணன் செத்துருவாங்க. இந்த மாதிரி நீலாம்பரி உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு செத்து போவாங்களே, அந்த சீனும் ரம்யா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. முக்கால்வாசி ரம்யாவுக்கு தான் ஸ்கோப்பு, ரெண்டாவது தான் தலைவர் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சது பெரிய விஷயம். நிறைய சீன் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து இது போயிருக்கு இந்த படத்தில். சொல்லியிருப்பார் பாருங்க, எனக்கு வந்து
மொத பிடிச்ச வில்லன் யாருன்னா பாஸ் ஆண்டனி, 2வது வந்து படையப்பா நிலம்பரி. இவங்க 2 பேரை பீட் பண்ண எந்த ஒரு வில்லன் கேரக்டர் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கெரியர்ல பெஸ்ட் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து இதுதான். ஸோ அவ்வளோதான், படையப்பா பற்றி பேசணுன்றதை எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். தேட்டர் ரிலீஸ் இருக்கு, ரீரிலீஸ் பிரிண்ட் வந்து நிஜமா நல்லா இருக்கு. தேட்டரில் ஒரு செக் பண்ணி பாருங்க. ஒரு க்ரௌடோட நல்லா க்ரௌட் இருக்கிற தேட்டரில் போய் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த படத்தில் இந்த எனக்கு பிடிச்ச மூமெண்ட்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. நன்றி.